டாக்டர் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பல்லு கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் நோட் பண்றேன், அந்த ப்ராஸ்தசிஸுக்கும் ஈருக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. இது நார்மல் தானா? இது நீங்க வேணும்னே தான் வச்சீங்களா? கண்டிப்பா அது வேணும்னே தான் நாங்க வைக்கிறோம். ரீசன் என்னன்னா அந்த கேப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க கிளீனிங் எஃபிஷியண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது ஃபுட் போய் மாட்டுச்சுனாலும் ஒரு சிம்பிள் ஒரு ரின்சிங்லேயே அது வெளியில வந்துடும். இது ஒரு ரீசனா இருந்தாலும் ஒரு 6 மாச டைம்ல பாக்குறப்ப இன்னும் அந்த கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் ஹீல் ஆகிறப்ப கொஞ்சம் ரிசாப்ஷன் நடக்கும். அதாவது அந்த ஈர் கொஞ்சம் மேல போகும், எலும்பு கொஞ்சம் மேல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன கேப் வரும். இது வந்து ஃபைனல் ப்ராசஸ்ல அவ்வளவு பெரிய கேப் வராது. ஏன்னா அதுக்குள்ளால அந்த எலும்பு ஸ்டேபிள் ஆயிருக்கும், செட்டில் ஆயிருக்கும். ஸோ அந்த எலும்புல நம்ம வந்து ஃபைனல் அளவு எடுக்கிறதுனால அந்த கேப்ஸை வந்து மினிமலா வச்சே கொடுப்போம். என்ன இருந்தாலும் ஒரு சின்ன கேப் இருக்கும். நீங்க அதை கிளீன் பண்றதுக்கு வாட்டர் ஃபிளாஸோ இல்ல சூப்பர் ஃபிளாஸோ மாதிரி உள்ள டிவைசஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்க இன்டரிம் ப்ராசஸோ இல்ல ஃபைனல் ப்ராசஸ்ல ஒரு சின்ன கேப் இருக்குன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. அது நார்மல் தான். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.